கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். ஒரு மனுஷன் எப்போ அதை திரும்ப திரும்ப சொல்றானோ அவன் தான் தாழ்மை உள்ளவன். என்றைக்கு ஒரு மனுஷன் எனக்கு தேவன் தேவையில்லை, நானே எல்லாம் பார்த்துக்கிடுவேன், என் கை பலன் எனக்கு போதும், என்னுடைய சுய புத்தி எனக்கு போதும், என் ஞானம் எனக்கு போதும்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவனுக்கு என்ன இருக்குன்னா பெருமை இருக்கு, அவனுக்கு மேட்டிமா இருக்கு. கர்த்தர் முன்பாக தாழ்மையா இருக்கிறவன் யார் என்றால் who trusts the Lord at all times, எக்காலத்திலும் கர்த்தரை முழுமையா நம்புறான் பாருங்க, அவன் தான் தாழ்மை உள்ளவன். சொன்னா இங்க பாருங்க, நான் சிங்கத்தை அடிச்சு கொன்னேன், கரடி அடிச்சு கொன்னேன், என்னுடைய ஆட்டை நான் காப்பாத்தினேன், இதெல்லாம் எப்படி செய்தேன்னு சொன்னா என் பலத்துல இல்ல, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்யும்படி செய்தா, இது தேவ பலத்தால் நான் செய்யறேன் அப்படின்னு தேவனுக்கு தன்னுடைய நம்பிக்கையை முழுவதும் அர்ப்பணிச்சான். இது கர்த்தராலதான் இது நடந்துச்சு. கரடிய கொண்டதும் சிங்கத்தை கொண்டது மாத்திரம் இல்ல, பெலிஸ்தியன் முன்பாக சொல்கிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அப்ப அவன் எதை நம்பி போனான்னு கேட்டா ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தரை நம்பி போனான். அவன் நல்ல கை தேர்ந்த ஒரு ஆட்டு இடையன், கையில் இருந்த கல்லையோ கவனையோ தன்னுடைய அடைப்பையோ தன்னுடைய திறனையோ தன்னுடைய அனுபவத்தையும் அவன் நம்பல. கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். கையில இருந்தது என்னன்னா கவன் தான், கவனை சுற்றுறது உண்மைதான், 5 நல்ல கூழாங்கற்களை எடுத்து வைத்தது உண்மைதான். ஆனா அது எதை பத்தியுமே இந்த சத்துருட்ட பேசல. அவன் சொன்னது, என் கூழாங்கல்ல வச்சிருக்கேன் காலி பண்ணிடுவேன், நான் இதை வச்சிருக்கேன் காலி பண்ணிடுவேன், அதெல்லாம் சொல்ல. எதை சொன்னான்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நான் வர்றேன். அப்போ என்னுடைய அடையாளமே என்னன்னு சொன்னா, நான் வைத்திருக்கிறது இல்ல, என்னோடு இருக்கிற தேவன்.